ஆரம்பத்தில் இருந்தே வெள்ளை சர்க்கரை அப்படிங்கிற விஷயத்துலேருந்து வெளியே வரணும். இன்றைக்கி வந்து சின்ன குழந்தைங்கள்ல இருந்து அவங்க வளரக்கூடிய பருவத்தில் அதிகமாக அந்த குழந்தைங்க ஈர்ப்போடு எடுக்கிறதுங்கிறது வந்து மிட்டாய்களையும் இந்த சர்க்கரையும் தான். நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா இட்லி தோசையை கூட சீனியை தொட்டு சர்க்கரையை தொட்டு சாப்பிட்றத ஒரு பழக்கமாக ஆக்கிட்டே இருக்காங்க. எப்படியாவது சாப்பிட்டா சரிதான், இனிப்போடு சேர்த்தாவது சாப்பிடட்டுமே நினைக்கிறாங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். குழந்தை பருவத்து முதலே வந்து நம்ம வெள்ளை சர்க்கரையினுடைய பிடியிலிருந்து குழந்தையை மீட்டெடுக்கணும். இனிப்பு அப்படின்னா அவர்களுக்கு வந்து பனங்கருப்பட்டியோ தேனோ வெல்லமோ அதுதான் நமக்கு தெரியணும். அது இல்லாமல் நம்ம எல்லா சாக்லேட்டு, எல்லா ஒரு ஐஸ்கிரீமாக இருக்கட்டும், க்ரீம் பிஸ்கட்டாக இருக்கட்டும், இல்லை க்ரீம் கேக்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் இந்த ஒயிட் சுகர் குளுக்கோஸ் தான் வந்து மேஜராக அதில் வந்து முக்கியமான இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து பின்னாட்களில் அவர்களுக்கு வந்து சர்க்கரை நோய் வருவதுக்கு வந்து ஆரம்பமாக இருக்குது.